உடம்பு சரியில்லை? இல்லைங்க. குழந்தைக்கு பசிக்குதோ? இதை பிடிங்க, குழந்தைக்கு பால் வாங்கி கொடுங்க. போங்க. கமலக்கண்ணா, பாட்டுல தத்துவ மழையா பொழிஞ்ச. ஆனா நீ தர்மம் பண்றப்ப தப்பு பண்றியே. வலது கையால பண்ற தர்மம் இடது கைக்கு தெரியப்படாது. ஆனா நீ தர்மமே இடது கையால பண்றியே, அதுக்கு பலனே இல்லாம போயிடும். தெரியும் சாமி, பலனை எதிர்பார்த்து செய்யறதுக்கு பேரு தர்மம் இல்ல. நினைச்ச இடத்துல நினைச்ச நேரத்துல செய்யறதுக்கு பேரு தான் தர்மம். இப்படித்தான் செய்யணும்னு திட்டம் போட்டு செஞ்சா அதுக்கு பேரு விளம்பரம். பணத்தை இந்த கைக்கு இந்த கையில இருந்து மாத்துறதுக்குள்ள பணம் கொடுக்கலாமா வேணாமான்னு ஏன் மனசு செஞ்சலப்பட்டுறக்கூடாது. அதை விட முக்கியம், பணம் கிடைக்குமா கிடைக்காதுன்னு அந்த அம்மா மனசு செஞ்சலப்பட்டுறக்கூடாது. இது தப்புங்களா சாமி? இல்லைங்க, நீங்க அசலூர்ல வந்திருக்கீங்க. அப்ப பாரு நீ வெளியூர் காமிச்சாங்க. நான் மட்டும் இங்க இருந்திருந்தேன்னா நாரதப்பட்ட வானம் வரைக்கும் அமர்க்கல படுத்திருப்பேனுங்களேன். அதனாலதான் நான் சாப்பிட்டு சாப்பிடுறேன். நீ சாப்பிட்டியா கோயில்? ஐயா என்னங்க கோயில்ல வந்து கழுத்து கழிச்சு பேசுறேன். சாப்பிட்டேன்னு சொல்றான். ஓ, நாட்டுக்காரரோ? தம்பி அடடா, அசிஸ்டன்ட் இப்படி எல்லாம் இருக்கணும். எனக்கு ஒன்று இருக்குல்ல சனிய மாதிரி. யானைக்கு நெய் சோறு கலக்குனேன், எல்லாத்தையும் இவனே தின்னு போட்டு புளிச்சேப்பம் விடுறான். சொன்னதே நாருதுங்களா? வாங்க சாப்பிடலாம். ஐயோ, நான் சாப்பிட்டேன். அப்பவே சாப்பிட்டேன். இது வரைக்கும் மத்தவங்களை பார்க்க வச்சு நான் மட்டும் சாப்பிட்டதே இல்ல. இந்தாங்க கோவிந்தா, வாழைப்பழத்தை கொண்டு போய் 2 யானைக்கு கொடு. சரி, 2 யானைக்குமா? ஏங்க, ஒரு யானை தான் வந்தா சொன்னாங்க. நீங்க நான் சொன்னது உங்க யானைக்கு சேர்த்து. சாப்பிடுங்க. நாங்க படத்துக்கு அப்புறம் தான் படுக்கிறீங்க. நாங்க எந்திரிக்கிறது முன்னாடி எந்திரிச்சிருங்க. டெய்லி எப்படி புரியுது உங்களால? அட, எந்திரிச்சு பூ வேற பறிச்சு வந்தீங்களா? அதான் எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. எப்படின்னா